ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஃபார்மேஷன் ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இன்ட்ரோ டூ நம்பர்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம ஃபார்மேஷன் ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி 2 டேபிள் குடுத்துருக்கேன். இதுல சில கேப்ஸ் இருக்கு. இன்ஃபாக்ட் நெறைய கேப்ஸ் இருக்கு. அத நம்ம ஃபில் பண்ண போறோம். ஸோ கேப்ஸ ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ண போறோம். கேப்ஸ் ஃபில்லிங் ஃபில் ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்கன்னா கிரேட்டஸ்ட் நம்பர். அந்த காலம்ல கிரேட்டஸ்ட் 1 டிஜிட் நம்பர் 9ன்னு குடுத்துருக்கான். +1 ஆட் பண்ணா என்ன வரும்னு கேட்குறான். ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட் நம்பர் 10 அவனே குடுத்துட்டான். கிரேட்டஸ்ட் 2 டிஜிட் நம்பர் 99 ஆட் பண்ணா 1 ஆட் பண்ணா ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் நம்பர் 100. அப்புறம் அடுத்த காலம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிரேட்டஸ்ட் 3 டிஜிட் நம்பர் இஸ் 999 +1 ஆட் பண்ண என்ன வரும்னு கேட்கலாம். அவனே 1000 கொடுத்துட்டான் வேர்ட்ஸ்ல. நம்ம நம்பர்ல எழுதணும் அது பேசிக்கா 1 ஃபாலோடு 3 zeros இதான் 1000. கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பர் என்னன்னு கேட்கறாங்க. ஸோ கிரேட்டஸ்ட் 3 டிஜிட் நம்பர் மாதிரியே கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பர்ல 999 ப்ளஸ் ஒரு 9 ஆட் பண்ணி அவ்வளோதான். கூட ஒரு சேர்த்து போடணும். +1 ஆட் பண்ணா என்ன வரும்னா 10,000 வருதுன்னு சொல்றாங்க. ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர். கிரேட்டஸ்ட் 5 டிஜிட் நம்பர் என்னன்னு கேட்கறாங்க. ஸோ 5 9 வரணும் பேசிக்கா. 1 2 3 4 5 +1. ஸோ 1 லேக்னு கொடுத்துருக்கான். லேக்ஸ் 1 லேக் 100,000 பேசிக்கா. 3 4 5 6 6 5 zeros followed with 1 1 followed by 5 zeros பேசிக்கா. ஸோ கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 9 9 9 9 9 9 +1 கேட்குறாங்க. 10 லேக்ஸ்னு கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்கா இதோட ஒரு ஜீரோ கூட எடுத்து போடணும் அவ்வளோதான். 1 2 3 4 5 6. கிரேட்டஸ்ட் 7 டிஜிட் நம்பர் 7 9 +1 1 crore கொடுத்துருக்கான். ஸோ கிரேட்டஸ்ட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும்? கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பர், கிரேட்டஸ்ட் 5 டிஜிட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட் எழுதணும். இப்போ கிரேட்டஸ்ட் 2 டிஜிட் நம்பர் லிஸ்ட் எழுதலாமே. ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் நம்பர் என்னது? 11 to 99. ஸோ இது இருக்குல்ல கிரேட்டஸ்ட்னு பார்த்தா 99 தான். இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி டிஜிட்டுக்கு நம்ம எழுதுனா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ 3 டிஜிட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 100 to 999 வரும். ஸோ ஸ்மாலஸ்ட் 100லேருந்து தொடங்கி 999 தான் லார்ஜஸ்ட். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டிஜிட்டுக்கும் எழுதி பார்த்தா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அடுத்த ஸ்லைட் போடலாம். ஸோ என்ன சொல்றாங்கன்னா இந்த நோட்ல பேசிக்கா லைக் நம்பர்ஸ் பெருசாக பெருசாக நம்ம நிறைய டிஜிட்ஸ் எழுதுற மாதிரி இருக்கு. அதுக்கு பதிலாக நம்ம லேக்ஸ் க்ரோர்ஸ் அப்படின்னு நேம்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக கான்வர்சேஷனுக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேசிக்கா இப்போ 1 லேக் நத்திங் பட் 100,000 இது எழுதுறதுக்கு பதிலாக 1 லேக்னு சொல்லிட்டு போயிடலாம். 1 லேக்னு நம்ம சொல்லும் போதோ இல்லை எழுதுறதுக்கோ இன்ஃபேக்ட் ஈஸி 1 லேக்னு எழுதுறது 100,000 எழுதுறதுக்கு பதிலாக இல்லை 1 crore இன்னும் அதிகம். க்ரோர்னா எவ்வளோ? இன்னும் 2 ஜீரோ எக்ஸ்ட்ரா போடணும் பேசிக்கா 1 crore. ஸோ பேசிக்காக எப்படி எழுதணும்னா 1 2 3 4 5 6 7 இதான் 1 crore வரும். 1 crore பேசிக்காக இவ்வளோ வரும். இப்போ சில கொஷின்ஸ் இருக்கு, அதை ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா கிவ் 3 எக்ஸாம்பிள்ஸ் வேர் த நம்பர் ஆஃப் திங்ஸ் கவுண்டட் பை யூ would be a 5 digit number or more. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்லுவேன்னா லைக் டெப்த் ஆஃப் பசிபிக் ஓஷன். டெப்த் ஆஃப் பசிபிக் ஓஷன் பசிபிக் ஓஷன். ஸோ இது இன்டர்நெட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 11,034 மீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப அதிகம் தான் இது ஆக்சுவலாக. மவுண்ட் எவரெஸ்டோட பீக்கோட இது அதிகம் ஆக்சுவலாக. ஸோ இது 5 டிஜிட் நம்பர் மேலே தான். ஸோ இட்ஸ் 5 டிஜிட் நம்பர் ஆர் மோர்னு தான் கேட்டிருக்கோம். ஸோ 5 டிஜிட் நம்பர். அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று கொடுக்குறேன். நெட்ஒர்த் ஆஃப் அம்பானி. இது ஆக்சுவலாக ரொம்ப அதிகம். அதான் இப்போ நம்பர்ஸில் எழுத போகிறேன். இப்போ நெட்ஒர்த் ஆஃப் அம்பானி. ஸோ ஆக்சுவலாக எவ்வளோனா நான் பார்த்து தான் சொல்லணும். ரொம்ப பெருசு இது. ஸோ 10 lakh crores. 10 lakh crores. 10 lakh crores நம்ம எழுத போகிறோம். பெரிய நம்பர் இது ஆக்சுவலாக. ஸோ 1 followed by 6 zeros பேசிக்கா. 1 2 3 4 5 6 10 lakh crores. வேற என்ன? டெம்பரேச்சர் ஆஃப் சன் அட் இட்ஸ் கோர். டெம்பரேச்சர் ஆஃப் சன் அட் இட்ஸ் கோர். இது எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. இதுவும் ஏதோ 15 மில்லியன் செல்சியஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் பயங்கர அதிகமான ஒரு அமௌண்ட் தான். 15 மில்லியன் டிகிரி செல்சியஸ். ஓகே, இது 3 எக்ஸாம்பிள் தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு இது 3 தான் ஆன்சர். ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னு சொல்கிறான். ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஹேஸ் 10 lakh people. 10 lakh people. பீப்புளுக்கு நான் வரைஞ்சிக்கிறேன்.
ஸோ வாட் வுட் பி பாப்புலேஷன் ஆஃப் 10 சச் டிஸ்ட்ரிக்ட்ஸ்? 10 டிஸ்ட்ரிக்ட்னா அப்போ எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குன்னு கேட்கலாம். ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல 10 லட்சம் பேர்னா 10 டிஸ்ட்ரிக்ட்ல 100 லட்சம் பேர் இருப்பாங்க. 100 லட்சம் எப்படி கொண்டு வந்தேன்? 10 × 10 பேசிக்கா போகுது. ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல 10 பேர், 10 லட்சம் பேர். இப்போ 10 டிஸ்ட்ரிக்ட்ல 100 லட்சம். 10 லட்சம் இன்ட்டு 10 பேசிக்கா 10 லட்சம் 10 லேக் இன்ட்டு 10 இன்ட்டு 10 இதான் ஆன்சர். செகண்ட் கொஸ்டினுக்கு. தேர்ட் கொஸ்டின் பண்ணும். The government spends 2 crores for education in a particular district every month. What would be its expenditure over 10 months? ஸோ ஒரு மாதத்துக்கு 2 கோடி ஆகுது ஏதோ ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்ல. ஸோ பேசிக்கா 1 மந்த்துக்கு செலவு எவ்வளோ ஆகுதுன்னா 2 கோடி ஆகுது. 2 crores 2 crores. ஸோ பேசிக்கா 10 மாதத்துக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்டிருக்கோம். 10 மாதத்துக்கு 20 கோடி ஆகும். அதே மாதிரி தான் போன கணக்கு மாதிரி தான் இதுவும். பேசிக்கா 2 × 10 crores 2 × 10 crores. இந்த 10 crores எப்படி வந்துச்சுன்னா 2 × 10 சாரி 2 × 10 ஓவரால் க்ரோர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த 10 எப்படி வந்துச்சுன்னா 10 மந்த்ஸ்ன்னு குறிக்குது. 10 மந்த்ஸ்க்கான செலவு இது பேசிக்கா 10 மந்த்ஸ். ஓகே, இந்த 3 பேசிக்கா இந்த இது வந்து ரேஷியோ வச்சு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் சாப்டர்ல இது இன்னும் பெட்டராக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. அதில் இந்த மாதிரி நிறைய கணக்கு வரும். ஸோ இப்போதைக்கு இதை லாஜிக் யூஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் சாப்டர் நான் எடுக்கும்போது இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த 3 கொஸ்டின் முடிச்சாச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பிளேஸ் வேல்யூ சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, அவ்வளோதான்.